வெயிட் அண்ட் சி. பழனிசாமி வெயிட் அண்ட் சி. ஏப்ரல் 23 உங்களுடைய கொட்டத்துக்கு வாயு கொழுப்புக்கு முடிவு கட்டுகிற ஜட்ஜ்மெண்ட் 23. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி அவர்கள் அவதூறுகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் என்னுடைய மரணத்தை விரும்பி பேசி இருக்கிறார். நான் இல்லாம போகணுமா, மண்ணுக்குள்ள போகணுமா, கொரோனாவில் போயிருக்கணுமா, யாருடைய ஆசை? பழனிசாமியுடைய ஆசை. பேசியிருக்காரு. இந்த ஸ்டாலின் இல்லாம போகணுமா. பழனிசாமி அவர்களே, இந்த உலகத்துல மரணத்தை சந்திக்காத எந்த மனிதரும் இல்லை. யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. அதான் உண்மை. இந்த திட்டங்கள் இருக்கிற வரை இந்த ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான். இதெல்லாம் அரசியல் அழுக்காக இருக்கக்கூடிய பழனிசாமிக்கு தெரியுமா? இவ்வளவும் பேசிட்டு பழனிசாமி இவ்வளவும் பேசிட்டு இன்னைக்கு காலையில் என்ன சொல்றா தெரியுமா? நான் அப்படி பேசவே இல்லை, கொரோனா காலத்தில் ஸ்டாலின் காணாமல் போனாரும் தான் சொன்னேன். இப்படி பெல்ட் அடிச்சு அடுத்த போய் பேசி இருக்கிறார். பழனிசாமி அவர்களை ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பவும் களத்தில் இருக்கக்கூடியவன் தான் திமுக காரன். திமுக அரசு கொரோனா காலத்தையும் எப்படி கையாண்டது உங்களுக்கு தெரியும். அதிமுக அரசு கொரோனா காலத்தை கொள்ளையடிப்பதற்காக அதற்குரிய வாய்ப்பாக பயன்படுத்தி வாழ்க்கை முழுக்க களத்திலே இருக்கிறவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்கெல்லாம் பேசலாமா? பழனிசாமி அவர்களை நீங்கள்லாம் இப்படி பேசலாமா? நாங்கள்லாம் வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு தான் திமுகவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். சொல்லுவார் அடிக்கடி. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அதுதான் திமுக காரம். என் இதய மூச்சு இருக்கிற வரைக்கும், என் இதயத்துடி படங்கு வரைக்கும் பெரியார், அண்ணா, கலைஞர் காட்டின பாதையில் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழினத்துக்காகவும் உழைச்சுக்கிட்டே தான் இருப்பேன். பழனிசாமி அல்ல, அவருக்கு படி இழைக்கக்கூடிய RSS சாமிகள் விடுகிற சாபங்கள்லாம் எங்களை ஒன்றும் செய்யாது. பாஜகவுடைய கிளை செயலாளராக பல்லை காட்டும் பாதம் தாங்கி பழனிசாமியால இப்படியெல்லாம் சாதனைகளை பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? அடிமை ஆட்சியை தந்த அவருக்கு சொல்லிக்கிறது என்னன்னா எதுவும் கிடையாது. எந்த சாதனை இருக்கு? பழனிசாமியுடைய லட்சணம் உங்களுக்கு தெரியாதா? இங்கிருந்து 50-60 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கூவத்தூர் இருக்கு. அங்கே கூத்தடிச்சாங்க. கூவத்தூர் கூத்தடிச்சவங்க அவங்க. அந்த அவமான காட்சிகள் நாடு முழுக்க ஒளிபரப்பாகி எல்லோரும் வெட்கி தலை குடிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி முதலமைச்சரான பழனிசாமியும் அமைச்சர் ஆசாமிகளும் ஆமாம் சாமிகளும் என்னென்ன ஆட்டம் போட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அவலங்களுக்குள்ள நான் அதிகமாக போக விரும்பல. கூவத்தூர் ஆட்டத்தையே பொறுக்காத தமிழ்நாடு இப்போ பாஜக கூட சேர்ந்து போடுற ஆட்டத்தையா பொறுத்துக்கு போகுது? வெயிட் அண்ட் சி. பழனிசாமி வெயிட் அண்ட் சி. ஏப்ரல் 23 உங்களுடைய கொட்டத்துக்கு வாயு கொழுப்புக்கு முடிவு கட்டுகிற ஜட்ஜ்மெண்ட் 23. நான் மறுபடியும் அழுத்தமாக சொல்லுகிறேன், பாஜக போடுறது எதுவுமே ஷார்ட் டெம்பர் பிளான் தான். எல்லாமே லாங் டேர்ம் பிளான் கிடையாது. அந்த பிளான்களை செய்யறதுக்கான துரோகியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதன்மை அடிமைதான் பழனிசாமி. பழனிசாமி அவர்களே, நான் சுட்டி காட்டுறதில்ல, புது ரோஷம் வந்து நீங்க எதையும் செய்ய போறதில்லை. அதனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு சார்பா உங்ககிட்ட ஒன்னே ஒன்று கேட்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் இருந்து இப்ப காலத்தின் கோலமா உங்க கையில சிக்கி இருக்கக்கூடிய கட்சியோட பேர்ல இருந்து அண்ணாவோட பேரை எடுத்துடுங்க, திராவிடத்தை எடுத்துடுங்க. அதுக்கு பிறகு காவி வேட்டி கட்டிக்கிட்டு பியூஷ் கோயல் பாட்னாஸ் பிரதான் அமித்ஷா மோடின்னு யாருக்கு வேணாலும் காவடி தூக்குங்க. நாங்க வேணான்னு சொல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாசிச பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட போவது நிச்சயம், உறுதி.
நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றதெல்லாம் டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் வர்றதுக்கு எதுக்காக? உரிமை தொகையை நிறுத்துவதற்காக, விடியல் பயணத்தை முடக்கிறதுக்காக, தமிழ் புதல்வன் புதுமை பெண் போன்ற திட்டங்களை தடுக்கிறதுக்காக, இடஒதுக்கீடு உரிமையை பறித்து சமூக நீதியை படுகொலியை தள்ளுவதற்காக. இது எதையுமே நான் கற்பனையா சொல்லல. பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்கள்ல இப்படித்தான் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு அளிக்கிற வாக்கு என்பது தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு போடப்படுகிற தடை கற்கள். இதை மக்கள் உணரணும். திராவிட மாடல் 2.0 தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை ஒன்றிணைத்து கட்டமைக்க ஏப்ரல் 23ஆம் நாள் தமிழ்நாட்டு மக்கள் உதயசூரியனுக்கும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளின் சின்னங்களுக்கும் நல்லாட்சி தொடர்ந்திட வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.